ஏபி நாகராஜன் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நல்ல பட்டையாக விபூதி அடித்து குங்குமம் வச்சு அவர் தான் சிவபெருமான்னா எப்படி இருப்பாருன்னு காமிச்சவர் தமிழ்நாட்டுக்கு. அவர் தான் பார்வதினா எப்படி இருப்பாங்கன்னு காமிச்சவர். அவர் தான் எல்லாத்தையும் புராண படங்களையே எடுத்து காமிச்சவர். ஆனால் அதே வீட்டில் வளர்றேன். என்னுடைய பாடக புத்தகங்களில் பூரா எம்ஜிஆர் படம் இருக்கும். இதை ஒரு நாள் எங்கள் பெரியப்பா பார்த்துட்டாரு. இதுனடா இது பாட புத்தகத்தில் இவர் படத்தை வச்சுருக்காரு. இல்லைப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் சிவாஜியை வச்சு கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்ருக்காரு. படங்க சிவாஜி படங்க. நான் ஊரில் இருக்கும்போது இங்கே படம் வந்து எடுப்பாங்க. படம் இவர் சிவாஜி படம் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் ஷூட்டிங் வந்து பார்ப்பேன் போவேன். ஆனால் அந்த ஸ்டுடியோவில் தேடுவேன் யாரை, புரட்சி தலைவரை. அவரது எங்கேயாவது ஷூட்டிங் நடக்குதா, இவருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக போய் அவரை பார்க்கணுமேன்னு. அந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே ஒரு பற்றுதல் அவர் மேலே. அது என்னன்னு தெரியலைங்க. அப்படி ஒரு பற்றுதலோடு இருந்தது. அது நீ எதுவாக இருக்க நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் படித்து முடித்து ஊருக்கு வந்து சேரும்போது நந்தம்பாக்கம்ன்ற இடத்துல பரங்கிமலை தொகுதியில் அவர் இருக்கார். நந்தம்பாக்கத்தில் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் அவர், இந்தாண்ட பக்கம் எங்களுக்கு வீடு அமைஞ்சது பத்மினி கார்டனில். அவர் வீட்டு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, தினம் அவர் வீட்டு கேட்டு வரைக்கும் போவேன். ஆனால் உள்ளே போக முடியாது. ஏன்னா உள்ளே போனால் 2 சிக்கல். ஒன்று எங்கள் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சால் வம்பு. ஏன்னா இவருக்கு ஆகாதுன்னு கிடையாது. அவர் வேற. இப்படி தேவர் வந்து சிவாஜி வச்சு இப்போ படமே பண்ணதில்லை. அது மாதிரி இவர் புரட்சி தலைவர் வச்சு படமே பண்ணதில்லை. இப்படி ஒரு சிக்கலில் நான் மட்டும் அங்கே போயிட்டு வரணும். கேட் வரைக்கும் போவேன். கேட்டாண்டே நின்று பார்த்துட்டு அவர் எப்பாவது போவாரா பாப்பமான்னு இப்படி வந்துட்டே இருக்கும்போது அதே தெருவிலேயே தாஸ்ன்னு ஒரு முடி வெட்டுற நாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் கடைக்கு நான் முடி வெட்டுக்கு போகும்போது அந்த ஆள் என்ன பண்ணுவார், முடி வெட்டிக்கிட்டே இருப்பார். காலைல 8:30 மணி 9 மணிக்கு போனால் முடி வெட்டிகிட்டே இருப்பார். திடீர்னு கத்திரிக்கோள் தூக்கிட்டு வெளியில் ஓடிடுவார். அது பாதியில் விட்டு போகிற தாஸ் என்ன விஷயம், கொஞ்சம் சும்மா தலைவர் வர்ற நேரம். தலைவர் வர்ற நேரத்துக்கு ஏன் தலை என்னையா பண்ணுச்சு, நீ ஓடி போய் பார்த்தானுமா. அவருக்குமா காரில் போகும்போது ஒன்று தான் பார்த்துட்டு போகிற மாதிரி உனக்கு தெரியுமா. அவர் பார்ப்பார். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், நானும் வரேன் வா அவர் பார்க்குறாரான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் நிற்கிறோம். கரெக்டாங்க அந்த ஆள் சொன்ன டயத்துக்கு கார் போகுது. பச்சை கலர் ஃபியட்டில் போகிறாரு. அப்போ போகிறாரு, பேக் சைடில் உட்காந்துருக்காரு. அவர் பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு அவர் பாட்டு போகிறார். இவர் அந்த கத்திரிக்கோள் இவர்